தமிழ்நாடு அரசு எதை செய்தாலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கோபம் வந்துவிடும் என எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், ரூபாய் இலச்சினை மாற்றுவது முதல் முறையாக தமிழக அரசு எடுத்த முடிவு. நாம் அனைவரும் ரூபாய் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாஜகவினர் இவ்விவகாரத்தை பேசுபொருளாக்கி புலம்பிக் கொண்டிருக்கின்றனர் என்று தெரிவித்தார். தமிழக அரசு எதை செய்தாலும் நிர்மலா சீதாராமனுக்கு கோபம் வந்துவிடுகிறது என்று விமர்சித்தார். இது பேசப்பட வேண்டிய தேவையே கிடையாது. என்ன கேட்டால் தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக ஒரு எக்கனாமிக் சர்வே போல் தமிழகத்தினுடைய எக்கனாமிக் சர்வேயாக முதல் முறையாக தமிழக அரசு எடுத்த முடிவிலே ரூபாய் என்பது நம்ம எல்லோரும் ரூபாய்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சிம்பிள், என்ன சிம்பிள்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ரூபானா ரூபாய், 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா, இதுதான் ரூபாய்னு தான் சொல்கிறோம். அதனால் இதை ஒரு பேசுபொருளாக்குவது என்பது பாஜக குழம்பி இருக்கிறது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் அவர் தமிழகத்தில் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் அவர் வந்து நிற்கட்டும். அதற்கு பதிலாக தமிழக அரசு எதை செஞ்சாலும் சரி, தமிழக மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கின்ற எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கோபம் வந்துடுது. இது ஆக வேண்டிய விஷயம் கிடையாது.